இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, இதமான காற்று வாங்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் அதில் ஒரு சுகமான ஒரு இளையராஜா பாட்டை கேட்டுகிட்டே போனோம்னாக்கா, இன்னுமே அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய பயணம் வந்து ரொம்பவே இனிமையாக இருக்கும். சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நிறைய விவசாய நிலமாக இருக்கும். இப்போ விவசாயத்தை விட இப்போ அதாவது மரங்களாவது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆற்று நிறைய தண்ணி, அழகா அருமையா ஒரு தெப்பக்குளம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே சும்மா மொபைலில் வந்து ஷூட் பண்ணது தான். அதுக்கே இவ்வளோ அழகாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட அழகு வந்து அந்த அளவா அழகாக தெரியுது. இதே ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராமேன் இருந்தால் இன்னும் சூப்பராக எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா நாவல் பழ மரம், நாட்டு நாவல் பழம் இது. நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி. இது தான் வந்து நாட்டு பழம். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அநேகமாக இதெல்லாம் வந்து தெரியாது. அதனால தான் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.